லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், இப்படி பல விஷயங்கள் சொல்லுவோம்ல. புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு. அப்போ லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் அந்த பரம்பரை கௌரவத்தை ரொம்ப கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பூர்வீகத்தை பற்றி யாரும் தவறாக பேசிவிடக்கூடாது. நம்மளுடைய பூர்வீகத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. ரெண்டுமே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே வந்து முன்னோர்கள் சில வாக்கு கொடுத்து நிறைவேற்றாமல் போயிருந்தால் கூட அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த வாக்கை நிறைவேற்றுவாங்கள்ல. அப்போ தன்னாலே தன்னுடைய கௌரவத்துக்கு, தன்னுடைய பரம்பரைக்கு எந்தவித கெட்ட பெயரும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அடுத்தது எங்கே இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றின சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அதுதான் டாப்பில் வந்து நிற்கும். ஏன்னா 5ஆம் இடம் இல்லையா. அப்போ தன்னோட பிள்ளைகளை பற்றின சிந்தனை தான் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பெருசாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து திறமையை வைத்து மேலே வர்றது இருக்குல்ல. சில பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க, சில பேர் சினிமா எடுப்பாங்க, சினிமா நடிப்பாங்க, இசை அமைப்பாங்க. இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட், போட்டி, பந்தயம் நிறைய வருது. இதில் லாட்ரி பந்தயங்கள்லாம் கூட வரும்னு வச்சுக்கோங்க. கேரம் போர்டு விளையாடுறது, இந்த மாதிரி ஒரு மந்திர உச்சாடனங்கள் பண்ணுறது, புரோகிதம் பண்ணுறது, இப்படி பார்த்திங்கன்னா தன்னுடைய திறமையை சார்ந்து, அதாவது இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது, பங்குச்சந்தை கூட எடுத்துக்கலாம், இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற சிந்தனை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் வந்து அவங்களுடைய கவனத்தையும் அதிகமாக செலுத்துவார்கள். அதே சமயத்தில் எந்த வகையிலும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் நின்ற பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம்.